நீங்க என்னைய டிவிக்கு தமிழக வெற்றிக்கலம் விஜய் அவர்களுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு முட்டிஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆனாலும் நான் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எதனால அப்படின்னா, இந்த கீழே நீங்க பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஜாலியோ சிம்கானா சாங் வந்து ஸ்கூல்ல தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலா பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுச்சு தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக. இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிக்கணும். ஆனா இந்த ஒரு வீடியோ நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சாட்டை துரைமுருகன் போன்ற பெரிய பெரிய பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய நிறைய ஃபாலோவர்ஸ், அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பரப்புறாங்க. இதுல வந்து ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இதை பத்தி தெளிவா ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல, நீங்க பாருங்க. ஒண்ணு வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியை எப்ப வேண்டாலும் இந்த செயலை வந்து எந்த பீரியட்ல வேண்டாலும், அதாவது டிவிக்கு ஆட்சியில இருந்து இல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே யாரு ஆட்சியில வேண்டாலும் இந்த மாதிரியான ஒரு செயலை வந்து பண்ணலாம். இது கண்டிக்கத்தக்க ஒன்றுதான் எப்ப பண்ணனாலும். டிவிக்கே மெம்பர்ஸா இருக்கக்கூடியவங்க இல்ல பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணா கண்டிப்பா அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கலைன்னா நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி எவ்வளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு விமர்சனம் பண்ணலாம். எதனால அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு செயல் வந்து திரும்பவும் தமிழ்நாட்டுல நடந்துடாம இருக்கு, சரிங்களா? ஆனா இந்த வீடியோ வந்து 2022ல கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அந்த ஜாலியோ சிம்கானா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுடைய இசையமைப்பு பிரிவுல வந்து ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் இந்த சாங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பாடினது, போஸ்டர்ஸ் நிறைய வந்து கண்டினியூஸா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து கிடைச்சிருக்கு. அவர் 2022லயே ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து சிஎம் குறை சொல்லணும்னா அந்த பீரியட்ல முதலமைச்சராக இருந்த சிஎம் ஸ்டாலின் அவர்களை தான் வந்து நம்ம குறை சொல்லணும், சரிங்களா? அதாவது முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்களை தான் நம்ம குறை சொல்லணும். இப்படி ஒரு விஷயத்த வந்து, ஒரு தவறான விஷயத்த ஒரு சரியான கிளாரிபிகேஷன், சரியான புரிதல் இல்லாம சாட்டை துரைமுருகன் போன்ற பெரிய பெரிய இன்ஃபுளுசர்கள் அரசியல் லாபத்துக்காக ஷேர் பண்றதை தடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் மறுபடி டிவிக்கு முக்கிஸ் கிடையாது.